الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. وقال الله سبحانه وتعالى: ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تكثر الضحك فإن كثرة الضحك تميت القلب. رواه الترمذي. وقال صلى الله عليه وسلم: أكثروا ذكر هادم اللذات أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு சொந்தமாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனையான இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா கொஞ்ச காலம் எங்களை வாழ்றதுக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் வாழ்வதற்குரிய இடமல்ல, வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்குரிய இடம். யாரெல்லாம் உலகத்தை வாழுகின்ற இடமாக நினைத்தார்களோ, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்களோ, அவர்களுடைய கடைசி முடிவு கை சேதத்தோடு முடிஞ்சிருக்கு. யாரெல்லாம் உலகத்தை சரியாக புரிந்து கொண்டார்களோ, இந்த உலகம் மறுமையை தயாரிப்பதற்காக ஒரு தயாரிப்பு நிலமாக, தயாரிப்புக்குரிய இடமாக ரப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து உணர்ந்து செயற்படுறார்களோ, அவர்கள் துனியாவிலும் சந்தோஷமாக வாழுகிறார்கள். அவர்களுடைய மரணமும் நல்ல மரணமாக முடிவடையும். ஆகிராவிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருப்பார். ஏன் இந்த உலகத்தை யாரு படைத்தானோ அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனே இந்த உலகத்தை பத்தி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்குள்ள மூழ்குங்க, உலகத்தை நல்ல முறையில தேடுங்க,
உலகத்துல சுகங்களை தேடுங்க, உலகத்துல பெரிதாக அடைஞ்சிக்கோங்க என்று எந்த இடத்திலையும் அல்லாஹ் அடியார்களை உற்சாகப்படுத்தியது கிடையாது. பெருமதியான ஒன்றாக இருந்தா, நிம்மதி கிடைக்கிற இடமாக இருந்தா அல்லாஹ் அவருடைய நபிமார்களுக்கு வழிகாட்டி இருப்பான். துனியாவுல நீங்க உறுதியாக வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மாற்றமாகத்தான் குர்ஆன் எங்களோடு பேசுது. குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று சொல்றான். யாரு சொல்றான்? சாதாரணமான ஆள் அல்ல, உலகத்தை ஆராய்ச்சி கொண்டு சென்று கொண்டிருக்கிறவர் அல்ல, உலகத்துல வேற ஏதோ பதவியில இருக்கிறவர் அல்ல, உலகத்தை அணுவணுவாக படைச்ச ரப்பு சொல்றான், துனியாவுடைய வாழ்க்கையில ஏமாந்து பேசிடாதீங்க. வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய நீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மகத்துவம் கொடுக்க வேண்டிய நீங்க, ரப்பு சொல்றது போல வாழ வேண்டிய நீங்க, ஏமாற்றுக்காரனான ஷைத்தானுடைய வலையில அகப்பட்டு ஏமாந்து பேசிடாதீங்கன்னு சொல்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை தயார் செஞ்சு கொண்டு போறதுக்காக அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நிலைமை என்ன இருக்குதுன்னா, மறுமையை பற்றி நினைப்பது குறைவே. துனியாவுடைய ஆசா பாசங்கள்ல எங்கட அதிகமான நேரங்களும் காலங்களும் முடிஞ்சு கொண்டே இருக்கு. மனிதனுக்கு மறுமையை பற்றி நினைவு வரக்கூடிய ஒரு இடம்தான் மையத்து வீடுகள். மறுமையை பற்றி நினைவு வருகின்ற இடம்தான் கஃன் துணிகளை பார்க்கிறது, ஜனாசாக்களை குளிப்பாட்டுறது, மையத்து தொழுகையில கலந்து கொள்றது, கபிரிஸ்தானத்துக்கு போறது. இந்த இடங்கள்ல கூட நாங்க எப்படி நடந்து கொள்றோம்னு பாருங்க. எங்க மக்களுடைய நிலைமை என்ன? மையத்தை விழுந்துருச்சு என்று சொன்னா ஒரு கவலை உண்டாகுது, மையத்தை தூக்கிட்டு போற நேரம் ஒரு கவலை உண்டாகுது, தொழுகிற நேரம் ஒரு கவலை உண்டாகுது, மையவாதிக்கு போற நேரம் எங்களை விட்டு முழுமையாக பிரிஞ்சு போறாரே, மண்ணால இவர் மறைக்கப்படுகிறாரே, ஒரு ஆத்திரமும் கவலையும் உண்டாகுது. ஆனால் அதே கபிரிஸ்தானத்தை விட்டு பிரிஞ்சு முழுமையாக வர்றதுக்கு முன்னால துனியாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். மையவாதியிலே விளையாட்டை பத்தி பேசுறாங்க, ஸ்போர்ட்டை பத்தி கதை நடக்குது. மையவாதியிலே அரசியலை பத்தி பேச்சு போகுது, மையவாதியிலே வியாபாரத்தை பத்தி பேச்சு போகுது. எந்த அளவுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் மரணத்தை மக்கள் மறக்கிறார். இது ஒரு சின்னொரு விஷயம் அல்ல, இது சின்னொரு மேட்டர் அல்ல. அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது தானே, அப்படி என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு போற ஒரு செய்தி அல்ல இது. மூக்குக்கு மேலால பறக்கக்கூடிய ஈய போல தட்டிட்டு கழிச்சு போட்டு இருக்கிற செய்தி அல்ல. இது ஒரு பயங்கரமான நோய். இது ஈமானிய நோய், உள நோய். இந்த நோய்க்கு குர்ஆன் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? கஃப்லத் என்ற நோய். கஃப்லத் என்பது மறுமையை மறந்து உலகத்துக்காக வாழ்றவர்களுடைய வாழ்க்கை. ஆகிரத்தை மறக்கக்கூடிய இந்த பயங்கரமான நோய் யாருக்கும் வந்துடவே கூடாது. எத்தனையோ மையத்துகளை பார்த்துட்டோம், எத்தனையோ பேரை கபறுகளுக்குள்ள அடக்கிற காட்சிகளை கண்டுட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களை எங்களை கழுத்துகளை தூக்கி வச்சு கொண்டு போய் இருக்கிறோம், எத்தனையோ மையத்துகளை நினைச்சு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான் எல்லாமே மறந்து போய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட கஃப்லத்துல இருக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவங்களோட முடிவுகள் ரொம்பவும் பயங்கரமானதா இருக்கு. நல்ல நிலைமையில மௌத்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. குர்ஆன்ல ஒரு சூறாவ இல்ல, ஒரு ஜுஸுவுடைய துவக்கத்திலே மறதியில இருக்கிறவர்களை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறார். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மக்களை விசாரிக்கிற நாள். மக்கள் சம்பாத்தியத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கை நடத்தினதை பற்றி, கதைச்ச கதைகளை பற்றி, பார்த்த பார்வைகளை பற்றி, விட்ட மூச்சுகளை பற்றி துருவி துருவி விசாரிக்கிற நாள் ரொம்பவும் நெருக்கமாக இருக்குது. அந்த திகதி மிக சமீபத்தில் இருக்குது. ஆனா ஒன்றுமே இல்லாதவங்க போல
மனிதர்கள் மறதியில வாழ்றாங்கன்னு நல்லா சொல்றாங்க. இவங்களை விசாரிக்கிற நாள் ரொம்ப நெருங்கி போயிருச்சு. அவங்க எல்லாத்தையும் மறந்து அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை அப்படித்தான் பார்த்துக் கொள்ளும். யாரு காஃபில்கள், மறுமையினுடைய வாழ்க்கையை மறந்து வாழுகிற அந்த நோயாளிகள், கேன்சர்ல பீடிக்கப்பட்டவர்களை விட ஆபத்தான. கேன்சர் இருக்குதே, அது ஒரு பயமான நோய் தான். யாருக்கும் அல்ல அந்த நோயை கொடுத்துடக் கூடாது. ஆனா அதோட முடிவு என்ன ஆகும்? அவர் மரணிப்பார். ஆக கடைசியில அவருக்கு ஒரு வைத்தியமும் சிகிச்சையும் பயனளிக்கலைன்னா கூடி போனா மூத்தா போவார். அந்த நோய் வந்து அவங்க நரகம் போறதில்லை. ஆனால் என்ற நோய் யாரை பிடிச்சு விடுமோ, யாருக்கு அந்த நோய் ஏற்பட்டு விடுமோ, அது மரணத்தோடு முடியாது. அந்த நோய் ஜஹன்னம்ல கொண்டு வைத்து செய்து பயங்கரமான நோய். அல்லாஹ் இவர்களை பத்தி குர்ஆன்ல அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார். எங்களுக்கு பார்த்துக்கொள்ள சொல்றாங்க. நீங்க பெரிய படிச்சால் தான், நீங்க பெரிய பட்டதாரி, நீங்க ஒரு PhD முடிச்ச ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, அல்லது வைத்தியராக இருக்கிறீங்க, இன்ஜினியராக இருக்கிறீங்க, நீங்க பெரிய ஆலிமாக இருக்கிறீங்க, ஹாஃபிஸாக இருக்கிறீங்க, ஊரோட தலைவராக இருக்கிறீங்க, ஆசிரியராக இருக்கிறீங்க, குடும்பத்திலே கண்ணியமான நபராக இருக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்ற இந்த ஆளில நானும் ஒருத்தனா, அல்லது மக்கள் என்ன தப்பாக பெரிய மனிதனாக நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களா? நாங்களே எங்களை அடிக்கடி சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டம். காஃபில்களுடைய அடையாளத்தை ரப்பு சொல்றார். 3 அடையாளங்கள் இருக்கிறான். கஃலத்துடைய நோய் பிடிச்சவங்களுக்கு 3 அடையாளம் இருக்கிறதாக சொல்றார். அந்த ஆயத்தை எப்படி துவங்குறான்டா, வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்கள்ல இருந்தும் ஜின்கள்ல இருந்தும் அதிகமான பேரை நரகத்துக்காக படைச்சிருக்கு. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கும். நரகத்துக்கு போற கிரௌட் கூட, நரகத்துக்கு போற ஜனங்கள் கூட ஸரஅனா படைச்சிருக்கிறோம் என்றார். எங்க படைச்சிருக்கிறோம்? நரகம் போறவத்துக்கு நிறைய மனிதர்களையும் நிறைய ஜின்களையும் படைச்சிருக்கிறோம். அடையாளங்களை சொல்றார். அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். அந்த சிந்தனா ஆற்றலை உலகத்தை தேடுறதுக்கே பாவிக்கிறான். ஒன்றை எப்படி 2 ஆக்கலாம், லட்சத்தை எப்படி கோடியாக்கலாம், சின்ன வீட்டை எப்படி பெரிய வீடாக்கலாம், இதிலே அவன் புத்திய பாவிச்சு கொண்டிருக்கிறான். லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா, இருதயங்கள் உள்ளங்கள் இருக்குது, ஆனா விளங்குறாங்க. என்னத்தை விளங்கணுமோ அதை விளங்குறாங்க. 2வது அடையாளம் சொல்றான். கண்களை கொடுத்திருக்கிறோம், பார்வையும் கொடுத்திருக்கிறோம். என்னதை பார்த்தா மறுமையிட சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அதை பாக்குறாங்க. இல்ல வேற என்னென்னமோ பார்த்து பார்த்து அதனால கண்ணும் பழுதாகி கண்ணாடி கூட போடுறாங்க. வலஹும் ஆயுன் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்குது, பார்வைகள் இருக்குது, பார்க்க சொன்னதை பார்க்க மாட்டாங்க. 3வது அடையாளம் சொல்றான். அவங்களுக்கு காதும் இருக்குது, செவி புலன் இருக்குது, நல்லா கேட்குது காது. எதை கேட்க சொல்றோமோ அதை கேட்கிறாங்க. இல்ல வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, இவங்க யாருக்கு சமம் தெரியுமா? இவங்க யார போல தெரியுமா? கால்நடைகளை போல. வயல்ல திரியிறது மட்டுமல்ல மாடு. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆட்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவங்களை மாடு போல ஆக்கு. உலாயிக கல் அன்ஆம், கால்நடைகளை போல ஆட்கள் என்றார். இல்ல ரப்பு சொல்றார், அது கூட நல்ல கால்நடைகளுக்கு நாங்க சொல்லதை அது செஞ்சு கொண்டிருக்குது. இவங்க அதை விடவும் கீழே போயிட்டாங்க. வல்ஹும் அضل, அவர்களை கால்நடைகளை விடவும் ரொம்ப மோசமானவர்கள், ரொம்ப வழிகட்டு போனவர்கள், ரொம்ப கேடான இடத்துல இருக்கிறவர்கள். அவங்க யாரு தெரியுமா? உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவங்கதான் கஃலத்துல மறதியில உலகத்துல வாழ், மௌத்த மறந்து வாழ்றவங்க, கபரை மறந்து வாழ்றவங்க, ஆகிரத்தை மறந்து வாழ்றவங்க. அப்ப உலகத்திலே இவ்வளவு சிரமங்களோட வாழ்ந்து போட்டு, உலகத்திலே கஷ்டங்களோட வாழ்ந்து போட்டு எத்தனை கவலைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். புக் ஒன்று எடுத்து பதிவு செஞ்சா வந்திருக்கிற கவலைகள் அந்த புக்கில எழுதி முடிக்கலாம். அவளும் வாழ்க்கையில கவலைகளை பார்த்திருக்கிறோம்.
சோகங்களை பார்த்திருக்கிறோம், இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், கஷ்டங்களை சுமந்திருக்கிறோம், அழுதிருக்கிறோம், எத்தனை லிட்டர் கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அங்கேயும் போய்த்து மிருகம் பேரை வாங்கணுமா? அங்கேயும் போய்த்து நரகவாதி என்ற பெயர் எடுக்கணுமா? அங்கேயும் போய்த்து கையையும் காலையும் நரகத்துடைய சங்கிலியால பெற்றதுக்கு இடம் கொடுக்கணுமா? எது புத்திசாலிதான்? அப்ப இந்த கஃப்லத் என்ற இந்த நோய் வருவதற்கான காரணங்களை உலமாக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வாரதுக்கான அடிப்படையான சில காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் என்ன தெரியுமா? துனியாவுடைய மோகம், துனியா, துனியாவுடைய ஆசை. துனியாவுடைய மோகம் என்றது என்ன? காண்றதெல்லாம் அவருக்கு தேவை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறது போதும் என்று வராது, காண்றதெல்லாம் அவருக்கு தேவை. அல்லாஹ் அவனுக்கு வீடு ஒன்று கொடுத்திருக்கிறார், அடுத்தவன் வீடு கட்டினொன்ன அது போல வீடு இவருக்கும் துனியாட ஹப்பு வந்தாச்சு. அல்லாஹ் இவருக்கு ஒரு புஷ்சைகளை சரி கொடுத்திருக்கிறார், மிரிச்சி போண்டு அடுத்தவன் வாகனத்துல போற நேரம் அவனை பார்த்து இவனுக்கு ஆசை. இவனுக்கு ஒரு சாதாரண வருமானம் வரக்கூடிய ஹலாலான வழியை ரொம்ப கொடுத்திருக்கிறான். இன்னொருவன் லட்சத்துல கோடியில பறந்து கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து அவனை போல இவருக்கு காசு. துனியான முகம் அடிப்படையான விஷயமே அதுதான். துனியாவுடைய ஆசை, துனியாவுடைய வஸ்துக்களுடைய முஹப்பத் யாருடைய உள்ளத்துல வருதோ மௌத்த மறந்துடும். அவங்களுக்கு மௌத்து ஞாபகம் வர்றது குறைவு. யாருக்கு மௌத்து ஞாபகம் வராதோ தயாராக மாட்டாங்க. யாரு தயார் இல்லையோ ஏமாந்து போவாங்க. எவ்வளவு துனியாவுடைய முஹப்பத் இருக்கிறது பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் குர்ஆனிலேயே எச்சரிக்கிறான், துனியாவுடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து பைத்திராதீங்க என்றார், ஏமாறாதீங்க என்று சொல்றார், ஆசைகளை குறைங்க என்று சொல்றார். அவ இந்த துனியாவுடைய வாழ்க்கை, துனியாவுடைய ஆசை. இரண்டாவது விஷயம், பெரிய திட்டங்கள். அவர் சொல்வாங்க அமல், அமலுல் ஹயாத், அமலுல் ஆயிஷ். வாழ போறதே இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ போறாரு, அப்படின்னா ஒரு 3600 நாள் தான் வாழ போறாரு. அல்லது இன்னொரு 20 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குது, 7200 நாள் வாழ போறாரு. அவருடைய திட்டங்கள் இருக்குது இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ்றது. பெரிய பிளான் அவர்கள், பெரிய பிளான் அவர்கள். இன்னொரு 1000 வருஷம் வாழ்றதுக்கு பிளான். இன்னொரு 3 ஜெனரேஷன் இருந்தா அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு இவருடைய ஆசை. போறதுக்கு ரெடி இல்ல, நிம்மதியான மறுமைக்கு போவோமே அதுக்கு தயார் இல்ல, இங்க வாழ்றதுக்கு பிளான் பண்றார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு கீரியே காட்டினார். சின்ன பிள்ளைகளுக்கு கரும்பலகையில கீட்டுறது போல கீரியே காட்டினாங்க. புகாரில ரிவாயத் இருக்குது, நிலத்துல கீறினாங்க, 4 மூலையுள்ள ஒரு பொட்டி. சொன்னாங்க, இதுதான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, அஜல் இதுதான், இத போர்டருங்க. பின்னால நடுவில் ஒரு கோடு போட்டாங்க, அந்த கோடு பொட்டிகளுக்கு வெளியில போகுது. சொன்னாங்க, இதுதான் மனிதன் ஆசை. எவ்வளவு வாழ போறாரோ அதை விட ஆசை கூட, எவ்வளவு வாழ போறாரோ அதை விட ஆசை கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலெண்ணங்கள், ஆசைகள், பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய மனக்கோட்டைகள், இது மௌத்த மறக்கடிக்க செய்யும், ஆகிராவை மறக்கடிக்க செய்யும். அதனால ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு துனியாவை பத்தி கூடுதலாக சிந்திக்கிறாங்களோ, துனியாவுடைய மேலெண்ணங்கள் யாருக்கு வருகிறதோ அவருடைய உள்ளம் கெட்டு போய்கிறது, உள்ளம் கெட்டு போய். மூன்றாவது காரணம், அதிகமாக சிரிக்கிறது, வெடிச்சிரிப்பு சிரிக்கிறது. சிரிப்பு எங்க வரும்? அல்லாஹ்வை மறந்தவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனா வெடிச்சிரிப்பு வரும். வெடிச்சிரிப்பினுடைய சத்தம் போட்டு சிரிக்கிறதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நீங்க மௌத்தாக முதல்ல உள்ள மௌத்தாமை. நபி அலைஹிஸ்ஸலாம்
ஊருக்கு கேட்கறது சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பையும் ரசூலுல்லாஹ் படிக்கும். தொழுகையில மட்டுமே ரசூலுல்லாஹ் படிக்கணும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு முன்மான். சிரிப்பை பத்தி சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? வாயை மூடிக்கொண்டுதான் சிரிப்பாங்க. சிரிப்பல்ல தபஸ்ஸும். அவர்கள் அதிகமாக புன்முறுவல் கூப்பாங்க. முகத்துல தெரியும் சிரிக்கிறது, சப்தம் கேட்காது. சில நேரங்களில வாய திறந்து கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. ஆனா சப்தம் வெளியே வராது. ஆச்சரியப்பட்டு அப்படி வரும். எங்கட சிரிப்புகள் எப்படி இருக்கு? சிரிப்பே காட்டுது இவருக்கு மௌத்து நினைவே இல்லை, கபரு நினைவே இல்லை. இவருக்கு கபரு மறந்திருக்கிறார். திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்ஸிருல் லிஹ், சிரிப்பை அதிகப்படுத்தாதீங்க. சிரிக்கிறவங்களோட மிச்சம் இருக்காதீங்க. சிரிக்கிறதனுடைய அதிகமாக சிரிக்கிறதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபைன்ன கஸ்ரத்தல் லிஹ் துமீத்துல் கல்ப். அதிகமாக சிரிக்கிறது உள்ளத்தை இறக்க வைத்தது, உள்ள மூத்தா வைத்து. எங்களுக்கே தெரியாது நாங்க ரூஹோடு இருக்கிறோம், உசுரோடு இருக்கிறோம், நாங்க உயிரோடு இருக்கிறோம். எங்கட உள்ளம் உயிரோடு இருக்குதா? தெரியாது. நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களோட கல்பு மௌத்தா இருக்கு. கல்வ கபன் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்குது, கல்வ குளிப்பாட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்குது. கல்வு மௌத். உலமாக்கள் அடையாளம் எழுதுறாங்க, உங்களோட உள்ளம் உயிரோடு இருக்கிறா இறந்து போய்த்திருக்கிறா என்கிறத பார்க்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வணக்கங்களை சொல்ற நேரம் இன்பம் உண்டாகுது, அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகிறது, துடிப்பு வருகிறது. அப்படி என்றால் உங்களோட உள்ளம் உயிரோடு இருக்கு. இபாதத்துகளுக்கு ஆசை வருது இல்லையா? அதான் சொல்லும் போது வெறுப்பாக இருக்குதா, கடுப்பாக இருக்குதா? குர்ஆனை பிடிக்கிற போதே கொட்டாவை போகுதா? ஜிக்ர் என்றாலே சொன்ன கால ஞாபகம் இல்லையா? மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லையா? உள்ளம் இறந்து போய்த்தி, செத்து போய்த்து. இவருக்கு 10 நிமிஷம் தொழுகிறது பாரமாയിരിக்கும், 3 மணி நேரம் ஃபுட்பால் மேட்ச் கொட்டாவை எடுத்துட்டு பார்த்து நிற்பார். உள்ளம் செத்து. ஃபஜ்ர் தொழுகைக்கு 15 நிமிஷத்துக்கு மஸ்ஜிதுக்கு வாரது பெரிய பாரம். பெட்ஷீட்டை தூக்கி பக்கத்துல போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மஸ்ஜிதுக்கு வுது செய்து கொண்டு வர்றது மலை போல பாரம். சுபஹ் வரைக்கும் போன உணர்த்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை வீடுகளுக்குள்ள விபச்சாரம் நடக்குது தெரியுமா? நாங்க விபச்சாரம் என்று சொல்றோம், ஒரு ஆணும் பெண்ணும் தவறாக தொடர்பு பட்டே விபச்சாரம் என்று. அது விபச்சாரத்துடைய கடைசி கட்டம். எத்தனையோ வீடுகள்ல 2 பேருட்டையும் 2 போன் இருக்கு. கணவன்கிட்ட ஒரு போன், மனைவி கிட்ட ஒரு போன், 2 பேரும் தனியா பாக்குறாங்க. இவரோட பாஸ்வேர்டு அவருக்கு தெரியாது, அவரோட பாஸ்வேர்டு இவருக்கு தெரியாது. 2 பேரும் என்ன பாக்குறாங்க? கண்ணால தினா செய்யறாங்க. கண்ணால தினா. நல்ல மனிதர்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள தனியாக அறைகளுக்குள்ள நிர்வாணமான பெண்கள், அசிங்கமான காட்சிகள், இதை பார்த்து ருசிக்கிறாங்களா? போன் பார்க்கிறார்கள், கண்ணால விபச்சாரம் செய்யறாரு. கணவனும் விபச்சாரம், மனைவியும் விபச்சாரம். இவங்களுக்கு பிறக்கிற கொள்ளை எப்படி? நான் சொன்ன கருத்தல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்களும் விபச்சாரம் செய்யும். கண்ணுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்க்கிறது. புகாரி ஷரீஃப் ரிவாயத். கண்கள் 2 ஜினா, கண்களால செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்களை பார்க்கிறது. உள்ளம் இறந்து போனா இதுல டேஸ்ட் வரும். சுபஹ் தொழுகிறது பாரம், ராவெல்லாம் விழிச்சிருக்கிறது இன்பம். லுஹர் தொழுகிறது பாரம், போன் பார்க்கிறது இன்பம். அசர் தொழுகிறது பாரம், சந்தியில கழிச்சு கொண்டிருக்கிறது இன்பம். மக்ரிப் தொழுகிறது பாரம், டிவி பார்க்கிறது இன்பம். இஷா தொழுகிறது பாரம், இரவையில சந்தியில இருக்கிறது சந்தோஷம். உள்ளம் இறந்திருக்கு. 1000 பயான்கள் செஞ்சாலும் கருங்கல்லுக்கு மேல தண்ணி ஊத்துறது போல ஒன்றும் உள்ளுக்கு போகாது.
கல்லுக்கு மேல தண்ணி ஊத்தி என்ன பிரயோசனம் இருக்கு? அந்த கல்லுக்குள்ள என்ன போகுது? அதால் என்ன தாக்கம் வரப்போகுது? உள்ளம் இறந்திருச்சா எவ்வளவு பெரிய அல்லாஹ்வா வந்து பயான் செஞ்சாலும், யாரு வந்து பயான் செஞ்சாலும் பயான கேட்கிறது தான் கல்வுக்குள்ள இறங்காது. மௌத்த மறந்து வாழ்றதனுடைய பிரதிபலிப்பு உள்ளம் இறக்குது, அதிகம் சிரிக்கிறது. அதிகம் சிரிக்கிறவர்களோடு உட்கார்ந்து நீங்களும் சிரிக்கிறது உள்ளத்தை மௌத்தாக்க செய்யும் என்றாங்க சொல்லலாம். சரி, அப்படியே உலகத்துல வாழ்ந்துட்டு போனா என்ன? சில பேருக்கு அப்படியே இன்னும் வாழ, நாங்க அப்படித்தான் இவ்வளவு நாள் இருக்கிறோம், அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது வாழ்றதுக்கு, அப்படிதான் இருக்க போறோம். நாங்க மௌத்தாக வரைக்கும் அப்படித்தான் இருப்போம். என்ன நடக்க போகுது? அதோட விளைவு என்ன? அதால எங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபத்து என்ன தெரியுமா? சோகப்பட போறீங்க, கை சேதப்பட போறீங்க, நாளைக்கு ஆகிரால போய்த்து விளங்க போறீங்க. உலகத்தில தந்த வாழ்க்கையை வாழலை என்று நடக்க போறீங்க. உலகத்துல உங்களுக்கு வாழ்க்கையை தந்தது தொழுகிறதுக்கு. நீ ஆயிரக்கணக்கான கலா தொழுகைய பட்டோலையில தூக்கிட்டு போனா நீ உலகத்துல வாழ்ந்தில்லை. உனக்கு உலகத்துல வாழ்க்கையை தந்தது நோம்பு படிக்கிறதுக்கு. 10 வருஷம் ரமலான்ல நோம்பு இல்ல, நீ அதை தூக்கிட்டு போறாய் பட்டோலையில, நீ நோம்பு பிடிச்சில்ல, அவ நீ உலகத்துல வாழ்ந்தில்ல. உனக்கு பணத்தை தந்தது ஹஜ்ஜு செய்யறதுக்கு, ஜகாத்து கொடுக்கிறதுக்கு, நீ ஹஜ்ஜும் செய்தில்ல, ஜகாத்தும் கொடுத்தில்லாம அல்லாஹுக்கு முன்னால போறாயா? தந்த வாழ்க்கையை நீ பயன்படுத்தி. கையில கிடைச்சும் அனுபவிக்காதது போல. கையில கிடைச்ச ஒரு பொருளை அனுபவிக்காதவர் எவ்வளவு கை சேதப்படுவாரு. கையில இருந்ததை பாதிக்கலையே, முட்டாளாகிட்டனே. ரூஹு பிரிந்த பிறகு அல்லாஹ்விட முன்னுக்கு விசாரணை செய்யப்படும் போது அப்பதான் நினைப்பார், அடை தொழுதிருக்கொண்டே இந்த கொஞ்சம் தொழுகையா விட்ட, கொஞ்சம் சொற்பமான நாட்களுக்கு தானே தொழுக, நோம்பு பிடிச்சிருக்கணுமே, இந்த ஒரு 400-500 நாளுடைய நோம்ப விட்டு இருக்கிறனே, ஹஜ்ஜு ஒரு பிரயாணம் தானே, போகாம வந்திருக்கிறனே, முட்டாள்தனமே. அதனாலதான் ரப்பிடத்துல அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாரு, வேண்டுகோள் வைப்பாரு, திரும்ப ஒரு சான்ஸ் தான் உலகத்துல போயிட்டு உண்மையா வாழ்ற. அடே நீ திரும்ப வாழ்றது சந்தர்ப்பம் கேட்கிறீங்கன்னா முந்தி வாழாம தானே இருந்திருக்கிறார். இவ்வளவு நாள் வாழாம தானே இருந்திருக்கிறார். قال رب ارجعون حتى اذا جاء احدهم الموت قال رب ارجعون. அவங்கள ஒருத்தருக்கு மௌத்துடைய நேரம் வந்தா, அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பி துனியாவுக்கு அனுப்பி, ஏன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக், நான் விட்ட சாலிஹன் அமல்களை செஞ்சுட்டு வாரு. திரும்ப ஒரு வாழ்க்கையை கேட்கிறார். வாழ்க்கை லொஸ்டானவர் தானே திரும்ப வாழ்க்கை கேட்பாரு. அல்லாஹ் பதில் சொன்னான், நீ அங்க கேட்டாலும் இதுதான் பதில், இங்க நீ விளங்கினாலும் ஒன்றுதான் பதில். என்ன பதில் தெரியுமா? தரவே மாட்டேன். கல்லா, நடக்காது, எல்லாமே தீங்கி போய்கிறது. எதிர்பார்ப்போட கேட்டாரே, திரும்ப வாழ கொடுங்கண்டே, அந்த கோரிக்கை அல்லாஹ்வினால முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருச்சு. கிடைக்கவே கிடைக்காது. கல்லா, நடக்கவே நடக்காது. எப்படி பெரிய கைசேதம் தான். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவங்கள கடைசி பரிதாபமான நிலைமை. ஆகவேதான் விழிப்போட வாழணும், விழிப்போட வாழணும். அப்படி வாழ்றதுக்கு என்ன செய்யலாம்? அறிஞர்கள் எழுதுறாங்க, அடிக்கடி மௌத்த நினைவுபடுத்துங்க. யாரு துனியாவில் அதிகமாக புலங்குறீங்களோ, பணத்தோடு அதிகமாக புலங்குறீங்களோ, பிசி பிசி என்று ஓடி திரிந்தீங்களோ, ராவும் பகலும் விளங்காம பணத்தை சேர்க்கிறதுல அதுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ, வீடும் வாசலும் இன்னும் சொத்து செல்வங்களை அதிகரிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்களோ, எந்த நேரமும் மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இரு. ஒரு நாளைக்கு ஒரு முறை மரணத்தை நினைவுபடுத்தி போதாது, ஒரு நாளைக்கு பல தடவைகள் நினைவுபடுத்தணும். வீட்டிலிருந்து வெளியில போற நேரம் நினைங்க, என்ன கடைசி பயணமாக இருக்கலாம். அசரு தொழுகைக்கு வரும்போது நினைங்க, கடைசி அசராக இருக்கலாம். மக்ரிபுக்கு வரும்போது நினைங்க, கடைசி மக்ரிபாக இருக்கலாம். சாப்பிட கை வைக்கும் போது நினைங்க, கடைசி சாப்பாடாக இருக்கலாம். தண்ணி குடிக்கும் போது நினைங்க, கடைசி தண்ணீராக இருக்கலாம்.
இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உலகத்தர ஆசையை ஒடுக்கிறதுக்குள்ள சிறந்த மருந்தது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத், உலகத்துடைய இன்பங்களை கலைந்தெறியும் மரணத்தை அதிகமாக நினைங்க. பெரிய அறிஞர் 4வது கலீஃபாண்டே உலகத்தில் போற்றப்பட்ட ஒரு மகான் அநியாயம் நிறைந்திருந்த நாட்டை 1.5 வருடத்தில் நீதத்தால் நிரப்பிய மகான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு எனக்கு மரணத்தை நினைக்க கிடைக்கலையா என் உள்ளம் கெட்டு போயிடுது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, நாங்க யாரு? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல 3 விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க. குத்பாவில கொஞ்சம் விழிச்சிருந்து இந்த 3 விஷயத்தையாவது வீட்டுல போயிட்டு சொல்லுங்க. அமானிதமாக கைப்பிடிச்சிருக்கிற மனைவிய அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேரு. இந்த விடயங்களையாவது போயிட்டு சொல்லுங்க. 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. முதலாவது கேட்டாங்க, யா அல்லாஹ், என் வாழ்நாளில் கடைசியான நாட்களை ரொம்ப சிறப்பான நாளாக. வாழ்நாளுடைய கடைசி நாள் எது தெரியா? கடைசி நாட்கள் எது என்று தெரியா? எந்த மாதத்துல மௌத்தாக போறோம் என்று தெரியா? எத்தனை நாட்கள்ல மௌத்தாக போறோம் தெரியா? உனக்கு தெரியும். கடைசி என்பது வரும்போது அதை சிறப்பான காலமாக, தொழுகை இல்லாம வட்டியில கைய போட்டுக்கொண்டே அந்நிய பெண்களோட தொடர்பட்டு கொண்டே பாவம் செஞ்சு கொண்டு இருந்துட்டு திடீரென்று என்ன பிடிச்சிடாம கடைசி காலத்துல திருத்தீரியா அல்லாஹ் இஜ்அல் கைர உம்ரி ஆகிரா, என் வாழ்க்கையில கடைசி சிறப்பாக்கணும். 2வது கேட்டாங்க, கடைசியாக பேசுற பேச்சும் கடைசியாக செய்யற செயல்களும் உனக்கு ரொம்ப திருப்தியான பேச்சையும் செயலையும் நாங்க செய்யும், அதுக்கும் சந்தர்ப்பம் தான். 3வது கேட்டாங்க ரசூலுல்லாஹ், உலகத்திலே எங்களுக்கு ரம்மியமான சிறப்பான நாளாக அமையணும் ஒன்ன சந்திக்கிற வரணும். திருமணம் முடிக்கிற நாள் அல்ல, கடை துறக்கிற நாள் அல்ல, ஜாப் கிடைச்ச நாள் அல்ல. எங்களுக்கு உலகத்தில் ஆக சிறந்த நாள் உன்னை சந்திக்கிற மௌத்தாகிற நாளாக இருக்கும். அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா வ கைர அமலி ഖവാതിமா வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக். இந்த துஆவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை கேட்டார். அல்லாஹ் 3 பாக்கியத்தை கொடுத்தார். இந்த சஃபருடைய மாதத்தில தான் கடைசி கட்டத்தில ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் ஏற்பட்டுச்சு. 13 நாட்களுடைய நோய். அந்த நோயிலே எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? சொர்க்கவாதி, ஆக உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும் நபி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர், பட்டோலையில பாவமே இல்லாத ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட உள்ளத்தை போல வேற யாரோட உள்ளமும் சுத்தம் இல்லை. அவ்வளவு துப்பரவு, அவ்வளவு வெண்மை, அவ்வளவு வெளிச்சம் அந்த ரசூலுல்லாஹ். இந்த 13 நாட்களையும் ஆயிஷா தண்ணி கொடுவாங்கன்னுவாங்க, தண்ணி கொண்டு வாரத்துக்கு இடையில 2-3 தடவை மயங்கி விடுவாங்க. அந்த நேரத்திலையும் வுது செய்து கொண்டே 2 பேருடைய கழுத்துல கைய போட்டு காலை இழுத்து கொண்டு போயிட்டு மஸ்ஜிதுல தொழுதுட்டு தான் வரும். வீட்டுல தொழல ரசூலுல்லாஹ், தொழுத பள்ளியில. பாவம் இல்லாத ரசூலுல்லாஹ். அந்த நேரத்திலையும் தீனுடைய வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டிருந்தான். சஹாபாக்களுக்கு வர சொன்னாங்க, உங்களுக்கு நான் எனக்கு பின்னாலே பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்குரிய வழிகளை காட்டி கொடுக்கிறேன் வாங்க என்று சொன்னாங்க. ஜமாத்துகளை தயார் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போற ஜமாத்தை தயார் செய்து அமீர் போட்டு ரூட் கொடுத்து இந்த வழிகளால போங்க என்று வழிகாட்டியும் கொடுத்தாங்க. குத்துபாவும் செஞ்சாங்க நோயோட. ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபீட கடைசி குத்துபா நான் கேட்டேன். அந்த குத்துபால சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இந்த தீனை விட்டுட்டு போய்விடுவீங்கன்னு நான் பயப்படல, என்ன தீனை விட்டுட்டு முர்த்தத்தாகி போய்விடுவீங்க என்று சஹாபாக்களாகி உங்களை பார்த்து நான் பயப்படல. நான் பயப்படுறேன் துனியாவுடைய வஸ்துக்களும் பட்டம் பதவிகளும் விசாலமா கையில கிடைச்சிடுமோன்னு பயப்படுறேன். அது ரொம்ப பெரிய ஆபத்துல விட்டு அந்த காலத்திலே குத்துபா ஓதிட்டான். 2வது துஆவுடைய பிரதிபலிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி பேச்சு என்ன தெரியுமா? ஆஹூவன்னு வலியால கத்தி பெரட்டிட்டு மூத்தாகல,
அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹக்னி பிர்ரஃபீகில் ஆலா. யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு, இரக்கம் காட்டிடு, உயர்ந்த பதவியில் உள்ளவர்களோடு என்னை கொண்டு போய்ட்டு சேர்த்து. அந்த வார்த்தையை சொன்னாங்க, ரூஹு பிரிந்துச்சு. அழகான வார்த்தையோடு. கடைசி அமல் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி அமல் மிஸ்வாக் செய்ததாக அதற்கு ஆயிஷா சொல்றாங்க. எங்கட நானா வந்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய கையில மிஸ்வாக் இருந்துச்சு. உற்று பார்த்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், மிஸ்வாக் தேவையா? ஆவண்டாங்க. நான் எடுத்து மென்று கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் அழகா மிஸ்வாக் செய்தாங்க. கடைசியாக என்னுடைய உமிழ் நீர் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீருடன் சேருகிறது. அதோட ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் பிரி. ஹதீஸ்ல என்ன இருக்குது? மிஸ்வாக் செய்யறது வாய துப்பரவு பண்ற கருவியும் தான். அது மிஸ்வாக் வாய துப்பரவு பண்ணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் கொண்டு வந்துட்டார். அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில் ஃபம் வ மர்லாத்துல் லிர்ரப். மூணாவது கேட்டாங்க, எங்கட சிறந்த நாள் கடைசி நாள் ஆக அமையும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மௌத்தாக 2 ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கவலை, ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, கடும் நோய்வாய்ப்பட்டாங்க. சுபஹ் தொழுது கொண்டிருக்கிற நேரம் கேட்டில் அந்த வீட்டினுடைய திரையை நீக்கம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான தலையை போட்டு பார்த்தாங்க. தொழுகிற சஹாபாக்களை பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, அவங்களோட முகத்தை பார்த்தே அல்லாஹ் சத்தியமாக சந்திரனுடைய ஒரு துண்டு உடைஞ்சி வந்து நின்றது போல இருந்துச்சு. அவ்வளவு பிரகாசம். அவர்களுடைய முபாரக்கான முகம் ஒரு சந்திரனின் துண்டை போல இருந்துச்சு. மௌத்தாக போறனே என்ற கவலை இருந்திருந்தால் முகத்தில் அந்த பிரகாசம் வந்திருக்காது. அவ்வளவு பிரகாசம் முகத்தில. அன்று அவ்வளவு சந்தோஷம். ரப்ப சந்திக்கிறான். இவ்வளவு உம்மத்துக்கு வழிகாட்டினாங்க. என்ன பின்பற்றுகிற முஸ்லிம்கள் இப்படியாக அல்லாஹ்வை சந்திக்கிறது தயாராகி அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு விழிப்போட ரப்பிடத்துல வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் கஃப்லத் என்ற நோயிலிருந்து பாதுகாப்பானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக.